ஹாய் ஸ்ரீ கிருஷ்ணா ஃபார்மசி முகப்பேர். நம்ம இன்றைக்கி ஸ்கின் டேக் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸ்கின் டேக்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மருவு தான் ஸ்கின் டேக்குன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு ஃபேஸு நெக்கில் மட்டும் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாடி ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம், ஹார்மோனல் சேஞ்சஸ், விட்டமின் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி நிறைய ரீசனால் இது வர வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மெடிசன்ஸ் எல்லா ஃபார்மஸில் நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது அவைலபிளோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி எப்படி யூஸ் பண்ணணும்னா, மருவை விட்டுறணும். மருவை சுற்றி உள்ள இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிடணும். சேஃப்டிக்கு வேஸ்லின் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த மரு மேலே என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலி இந்த மெடிசன் உள்ளே வந்து ஒரு பாட்டிலில் லிக்விட் டைப்பில் தான் இருக்கும். அது கூட ஒரு குட்டிக்கோன்னு ப்ரெஷ் அது கூடயே சேர்ந்து வரும். ஸோ அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த பாட்டிலுக்குள்ளே நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல மரு இருக்கோ நம்ம அந்த இடத்துல மட்டும் சுற்றி அப்ளை பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டால் அடுத்து 12 ஹவர்ஸ்க்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணக்கூடாது. இப்படியே பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மரு நல்லா சுருங்கி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். இது வந்து ரொம்ப இந்த மெடிசனை ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும். குழந்தைகள் கையிலலாம் பற்றக்கூடாது, குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வச்சுக்கிடணும். ஸோ இப்படி ஒரு மெடிசன்ஸ் அவைலபிள்னு எல்லாருக்கும் தெரியும். அதை எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் அதிகமாக பெயின் இருக்குமான்னு டவுட் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.